வணக்கம் நேயர்களே, எல்லாரும் செய்தி பார்க்குறீங்களா? ஏடா தண்ணியை போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா? மரியாதையா போயிரு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். இப்போ நம்ம டிக்காத் புயலை பற்றி பார்க்க போகிறோம். கோரத்தாண்டுவை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்ம சிவானியோட இப்போ நேர்களுக்கு போகலாம் வாங்க. ஹலோ சிவானி, கேட்குதா? சொல்லுங்க நிதர்சன், கேட்குதா? அதாவது இந்த புயலின் காரணமாக பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கு 2 நாளாக தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அது காரணம்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பக்கத்து வீட்டு தொட்டிக்கு தண்ணி விழுகுது. அதனால் நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்கோம், அவங்க கோபமாக இருக்காங்க. இதனால் அந்த சுற்று வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக 2 நாளாக எங்கள் தெருவில் மட்டும் கரண்டே இல்லை. சோதனை எல்லா தெருவுக்கும் கரண்ட் இருக்குது, ஆனால் எங்கள் தெருவுக்கு மட்டும் கரண்டே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அடித்த காற்றுக்கு கரண்ட் மரமே பறந்துட்டு போயிடுச்சு. அதனால் ஃபோனில் சார்ஜரும் இல்லை, ரீல்ஸும் எடுக்க முடியல. ஒரு வாரமாக 6000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு மண்ணை வாசலுக்கு மேடேற்றி வச்சா இந்த புயலின் காரணமாக இலவசமாக பக்கத்து வீட்டுக்கு வாசல் மேடு ஏற்றி வச்சிருக்குது. இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். நம்ம வீட்டில் பெரும் பரபரப்பும் பக்கத்து வீட்டில் பெரும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளன. நம்ம வீட்டை சுற்றி மண் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிடுமோ என்று பயந்து இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, பறக்கிற கொசுவை அடிக்கவும் இல்லை, கடிக்கிற கொசுவை பிடிக்கவும் இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, ஓடுற தண்ணியெல்லாம் தேங்கி நின்று நம்மளை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. இதோடன் இந்த செய்திகளை முடித்து கொள்கிறோம்.